இன்றைய முக்கிய செய்திகள். நிதி ஆயோக் கூட்டத்தில் பேச அனுமதிக்கப்படாததால் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மீது பாரபட்சம் காட்டப்படுவதாக புகார். கொள்கை ஹிந்தியை திணிப்பதையே பாஜக அரசு முன்னிறுத்துவதாக குற்றச்சாட்டு. மக்களின் மன கொந்தளிப்புக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என ஸ்டாலின் எச்சரிக்கை. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்ததை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம். மாநிலம் முழுவதும் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. மேட்டூர் அணை நீர்மட்டம் 101 அடியாக அதிகரிப்பு. காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். வணக்கம். நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடங்கள் கூட பேச அனுமதிக்கப்படவில்லை. அதற்குள் தனது மைக் துண்டிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்தார். திட்டக்குழுவுக்கு மாற்றாக பாஜகவால் உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக் அமைப்பின் 9வது ஆட்சிக்குழு கூட்டம் டெல்லியில் இன்று தொடங்கியது. பிரதமர் திரு மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் பாஜக ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின், கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா, தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தனர். எனினும் கூட்டத்தில் பங்கேற்ற செல்வி மம்தா பானர்ஜி நிதி ஆயோக் கூட்டத்திலும் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக கூறி வெளிநடப்பு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடங்கள் கூட பேசவில்லை என்றும் அதற்குள் தனது மைக் துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். Why you discriminate? Why you stop me? I am only attending. You should be happy for that. Instead of that, you are giving more scope to your party, your government, and you only me on behalf of opposition. Only I am there, and you stop my mic. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், ஒரு மாநிலத்தின் முதல்வரை நடத்தும் விதமா இது என்று மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளும் ஓர் அங்கம் என்பதை மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளை எதிரி கட்சியாக கருதக்கூடாது என்றும் கூட்டாட்சியில் அனைவரது கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். கொள்கை திணிப்பையும் ஹிந்தி திணிப்பையும் மட்டுமே முன்னிறுத்தும் பாஜக அரசு மக்களின் மன கொந்தளிப்புக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பிரதமர் திரு மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்துள்ள அவர் தமிழக மக்களுக்கு ஆற்றிய உரையில் மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட மத்திய நிதிநிலை அறிக்கையால் மக்கள் மன்றத்தில் நீதி கேட்பதாக தெரிவித்துள்ளார். வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்ந்தே பாடுபடுவதுதான் நல்ல அரசு என்ற இலக்கணப்படி தமிழ்நாடு அரசு பணியாற்றி வருவதாகவும் மத்தியில் முந்தைய அரசுகளும் அப்படித்தான் இருந்தன என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆனால் அந்த பெருந்தன்மையின்றி அரசியல் நோக்கத்துடன் பாஜகவினர் அரசை நடத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு எதிராக நடந்து கொண்ட பாஜகவை பல்வேறு மாநில மக்களும் புறக்கணிச்சாங்க. அப்படி புறக்கணிச்ச மாநிலங்களில் அந்த மாநில மக்களை பழிவாங்குற பட்ஜெட்டாக தான் ஒன்றிய நிதியமைச்சர் தாக்கல் செஞ்சிருக்க பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் உருவாக்க வேண்டிய பட்ஜெட்டை இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்ச மக்களை பழிவாங்க உருவாக்கி இருக்கார். தமிழகத்துக்கு என பாஜக அரசு அறிவித்த ஒரே சிறப்பு திட்டமான மதுரை எய்ம்ஸ் 10 ஆண்டுகள் ஆகியும் என்ன நிலையில் இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் என்று கூறியுள்ள திரு ஸ்டாலின், எந்த சிறப்பு திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொடுக்காமல் மக்கள் வாக்களிக்க வேண்டுமென பாஜகவினர் எப்படித்தான் எதிர்பார்க்கிறார்கள் என்று வினவியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசின் பங்காக ₹1 கூட விடுவிக்காதது பற்றி கேட்டால் இது மாநில அரசின் திட்டம் என்று நாடாளுமன்றத்தில் பதில் சொல்கிறவர்கள் ரயில்வே துறையை மாநில அரசுக்கு கொடுத்து விடுவார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த கையெழுத்து போட்டால்தான் 20 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வரும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்துக்கான நிதியை விடுவிப்போம் என பள்ளி கல்வித்துறையை முடக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுவதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவோம்னு கையெழுத்து போட்டாதான் நிதியை விடுவிப்போம்னு அடம்பிடிக்குது ஒன்றிய அரசு. மாணவ மாணவிகளோட கல்வி பாழாகுமே, ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை வருமேன்னு ஒரு துளி கவலை கூட இல்லாம தங்களோட கொள்கை திணிப்பையும் இந்திய திணிப்பை மட்டுமே முன்னிறுத்தக்கூடியதாக தான் பாஜக அரசு இருக்கு. மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீங்க. இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளும் கொந்தளிக்கிற மாதிரி இந்திய மக்களோட மனங்களும் கொந்தளிப்புல இருக்கு. இதுக்கு பாஜக பதில் சொல்லியே தீர வேண்டும்.
கடந்த 10 ஆண்டுகளாக வருமான வரி சலுகையின்றி தவித்துக் கொண்டிருக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கு 17,400 ரூபாய் வரிச்சலுகையை மட்டும் வழங்கி அதையும் பெரும்பாலானோருக்கு கிடைக்காமல் செய்துள்ள மத்திய பட்ஜெட் ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களை பழிவாங்கும் பட்ஜெட் என்றும் திரு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி ஒதுக்காமல் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் கோவை மெட்ரோ திட்டம் உள்ளிட்ட பணிகளுக்கும் பேரிடர் நிவாரணத்துக்கும் நிதி ஒதுக்கப்படாததை கண்டித்து திமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பிக்கள் திரு தயாநிதி மாறன், திரு கலாநிதி வீராசாமி, சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தாம்பரம் சண்முகம் சாலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு டி.ஆர். பாலு, அமைச்சர் தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆவடி கலைஞர் திடலில் திரு நாசர் தலைமையிலும், சின்னமலை வேளச்சேரி சாலையில் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக எம்பி திருமதி கனிமொழி தலைமையில் தூத்துக்குடியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுக எம்பி திரு செல்வ கணபதி, மாநிலத்துக்கு தர வேண்டிய முறையான பங்கை மத்திய பாஜக அரசு வழங்காமல் அநீதி இழைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். வரி கொடுப்பது நாங்கள், ஆனால் நிதி இல்லை என்று சொல்லுவது எந்த நியாயம், ஜனநாயகத்திற்கு ஒப்பானதா என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். தமிழ்நாடு தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக வரியை கொடுக்கிறது. 6 லட்சம் கோடி வழங்கி இருக்கிறோம், ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்டது 1,00,000 கோடி. நியாயமா? நாமக்கல்லில் திரு திருச்சி சிவா தலைமையிலும், சிவகங்கையில் திமுக அயலக அணி செயலாளர் திரு அப்துல்லா தலைமையிலும், தஞ்சையில் திமுக எம்பி திரு முரசொலி தலைமையிலும் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. உதகையில் தொடர் மழைக்கு நடுவே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் குடை பிடித்தபடி பங்கேற்றனர். புதுக்கோட்டையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அல்வா கொடுத்து விட்டதாக கூறி அல்வா வழங்கி நூதன முறையில் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும், தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும். தடுக்காதே 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 தடுக்காதே. தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே, தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே. திருவண்ணாமலை, சேலம், திருச்சி பகுதிகளிலும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிதம்பரம், விழுப்புரம், ஈரோடு, திருப்பூர், கும்பகோணம், கள்ளக்குறிச்சி, திங்கள் சந்தை, நாகர்கோவில், ஹோசூர், திண்டுக்கல், தாராபுரம், பட்டுக்கோட்டை, ராமநாதபுரம் பகுதிகளில் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசை கண்டித்து தமிழக காங்கிரஸ் சார்பில் சாத்தூரில் கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டம் நடைபெற்றது. பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து அங்கே நாளை மறுதினம் போராட்டம் நடத்தப்படும் என புதுச்சேரி திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 101 அடியாக அதிகரித்துள்ள நிலையில் நாளை தண்ணீர் திறந்துவிடப்பட உத்தரவிடப்பட்டுள்ளதால் சேலம், நாமக்கல், தஞ்சை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இடைவிடாத மழை காரணமாக கர்நாடகாவில் கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹாரங்கி உள்ளிட்ட அணைகள் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து உபரி நீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. பிற்பகல் நிலவரப்படி தர்மபுரி, ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 1,30,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அங்குள்ள அனைத்து நீர்வீழ்ச்சிகளையும் மூழ்கடித்தபடி வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்டுள்ள தடை 12வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவும், பரிசல் பயணத்திற்கும், ஓய்வெடுக்கவும், துணிகளை துவைக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,18,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 101 அடியை தாண்டி உள்ளது. அணையின் தற்போதைய நீர் இருப்பு 67.63 TMC ஆகும். காவிரியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் கடைமடை வரை உள்ள காவிரி கரையோர மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு திருச்சி, தஞ்சை, கரூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 13 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை இயக்குநரும் கூடுதல் தலைமைச் செயலாளருமான திரு பிரபாகரன் அறிவுறுத்தியுள்ளார். இனி வருவது செய்தித் துளிகள்.
அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கையெழுத்திட்டுள்ளார். இதனை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள அவர், ஒவ்வொரு வாக்கையும் பெற கடுமையாக உழைப்பேன் என்று கூறியுள்ளார். நவம்பரில் நடைபெற இருக்கும் தேர்தலில் தங்களின் மக்கள் இயக்க பிரச்சாரம் வெற்றி பெறும் என்றும் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 23ஆம் தேதி உக்ரைன் செல்கிறார். அந்நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்த பின்னர் முதன்முறையாக திரு மோடி உக்ரைனுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். பயணத்தின் போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்கும் திரு மோடி இருதரப்பு உறவு மற்றும் போர் நிலவரம் குறித்து விவாதிக்க உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மதுரை, தூத்துக்குடி, நாகை, வேலூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்திய அவர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயல்பாடுகள், கோரிக்கை மனுக்களின் நிலை, சிறப்பு முகாம்கள் குறித்து கேட்டறிந்தார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் நடத்திய நுழைவுத் தேர்வுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு மாணவரின் தந்தை தாக்கல் செய்த மனுவில் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி பிடெக் மெரைன் இன்ஜினியர், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிப்புகளுக்காக வெளியான அறிவிப்பு விளம்பரத்தில் எப்படி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது என்பது குறித்த தெளிவான தகவல்கள் இல்லை என தெரிவித்துள்ளார். அடித்தட்டு ஏழை மாணவர்கள் சேர்ந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இந்த நிலையில் திடீரென்று கணினி வழியில் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு தனியார் மூலம் ஜூன் 8ஆம் தேதி தேர்வு நடத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பட்ஜெட் குறித்த கேள்விகளால் ஆவேசமடைந்த பாமக தலைவர் திரு அன்புமணி, அப்பாசாமி ஆளை விடுங்க என கையெடுத்து கும்பிட்டார். கோவை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவரிடம் பட்ஜெட்டில் பீகார், ஆந்திராவுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு பற்றி கேட்ட செய்தியாளர்கள், தமிழக உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் பாமக இந்த விவகாரத்தில் அமைதியாக உள்ளதா என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு எப்போதும் ஆக்கப்பூர்வமாக கேட்கும் கோவை செய்தியாளர்கள் ஏன் கேரளா போல கேள்வி கேட்கிறீர்கள் என்று திரு அன்புமணி எதிர்கேள்வி கேட்டார். நிச்சயமா நாங்க குரல் கொடுப்போம். நாங்க உச்சிமா அடக்கி என்னங்க அடக்கி வாசிக்கல, புரியல எங்களுக்கு. என்ன பேசணும்னு சொல்லுங்க, அது நாங்க பேசிடுறோம். உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல 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 நீங்க தேர்தல் அரசியலுக்காக மட்டும் தான் பயன்படுத்தி இருக்கிறது. அப்ப இந்த பட்ஜெட்ல இருந்து ஓரளவுக்கு தெளிவாக இல்லையா? சாமி வணக்கம்பா, வணக்கம். இத மாதிரி அதாவது மன்னார்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 1974ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடல் நிகழ்வில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்ற முன்னாள் மாணவர்கள் கடந்த கால நினைவுகளை பரிமாறி மகிழ்ந்தனர். பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி பணிகளை செய்ய உள்ளதாக கூறிய அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன் குழுவாக எடுத்த புகைப்படத்தை செல்பேசியில் பதிவு செய்து கொண்டனர். பாம்பன் புதிய பாலத்தில் 200 டன் எடை கொண்ட தூக்கு பாலத்தை பொருத்திய மகிழ்ச்சியில் தொழிலாளர்கள் வெடிவெடித்து கொண்டாடினர். பாம்பன் பழைய ரயில் பாலத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. அதையடுத்து 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. புதிய ரயில் பாலத்தில் 200 டன் எடை கொண்ட தூக்கு பாலத்தை பொருத்திய தொழிலாளர்கள் நள்ளிரவில் கடலில் வெடிவெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர் மழையால் உதகை படகு இல்லத்தில் மிதி படகு மற்றும் துடுப்பு படகு சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் 10 நாட்களுக்கு மேலாக கனமழை தொடர்வதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துள்ளது. இன்று வெளிமாநில சுற்றுலா பயணிகள் சிலர் படகு சவாரி செய்ய படகு இல்லத்திற்கு வந்தனர். ஆனால் பலத்த காற்றுடன் விட்டுவிட்டு மழை பெய்வதால் மிதி படகு மற்றும் துடுப்பு படகுகள் இயக்கப்படவில்லை. மோட்டார் படகுகள் மட்டும் இயக்கப்பட்டு வருகின்றன. கொடைக்கானலில் அவகோடா விளைச்சல் காலநிலை மாற்றத்தால் பாதியாக குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மருத்துவ குணம் கொண்ட அவகோடா பழங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அவகோடா பழம் விலை உயர்ந்து கிலோ 150 முதல் 200 ரூபாய் வரை விற்பனையாகிறது. ஆனால் ஒரு மரத்தில் 500 கிலோ பழங்களுக்கு பதிலாக 200 கிலோ மட்டுமே கிடைப்பதாக விவசாயிகள் கூறினர்.
3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இந்திய பார் கவுன்சிலை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலின் தலைவர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய சட்டங்கள் குறித்து ஏற்கனவே பார் கவுன்சிலிடம் மத்திய அரசு கருத்து கேட்டபோது எதிர்ப்பை பதிவு செய்ததாகவும், ஆனால் அந்த கருத்துக்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்றும் கூறினார். தொடர்ந்து 4 நாட்களாக சரிந்து வந்த தங்கத்தின் விலை இன்று சற்று அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து சவரன் 51,720 ரூபாயாகவும், கிராம் 6,465 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 89 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நிதி ஆயோக் கூட்டத்தில் பேச அனுமதிக்கப்படாததால் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்தார். கொள்கையையும் ஹிந்தியையும் திணிப்பதையே முன்னிறுத்தும் பாஜக அரசு மக்களின் மனக்கொந்தளிப்புக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி ஒதுக்காமல் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.